Hello students, 6th தமிழ் இயல் 1ல term 1ல இருக்கக்கூடிய பாடங்கள்ல நம்ம இயல் 1ல மொழி தமிழ் தேன்ற தலைப்புல இன்பத் தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பலித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த தலைப்புகளுக்கான புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லாம விளக்கமாகவும் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். தமிழ் தேன்ல உங்களுக்கு கவிதை பேழை இன்பத் தமிழ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல மனப்பாட பாடல் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த 6 வரிகளும் உங்களுக்கு மனப்பாட பாடலா வருது. இதை நல்லா படிச்சுக்கோங்க. எப்பயுமே மனப்பாட பாடல் படிக்கும் பொழுது அதன் ஆசிரியர் பெயர் கண்டிப்பா படிக்கணும். இதன் ஆசிரியர் பெயர் பாரதிதாசன். தலைப்பு இன்பத் தமிழ். சரிங்களா? இன்பத் தமிழ் கவிதை பேழையை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதை மறக்கக்கூடாது. அதே போல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இல்லையா? நிருமித்த, உருவாகிய, விளைவு, வளர்ச்சி, சமூகம், மக்கள் குழு, அசதி, சோர்வு, இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. பாடலோட பொருளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நூல்வெளியில உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர்ல லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். அவரை என்னன்னு போற்றப்படுவாங்கன்னா புரட்சி கவி அப்படின்னும் அவரை போற்றப்படுவாங்க. பாவேந்தர் அப்படின்னும் பாரதிதாசனை போற்றப்படுவாங்க. அவர் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாமே அவர் பாடு பொருளாக கொண்டு பாடல்களை பாடியிருக்கிறார். சரிங்களா? ஸோ புக் பேக்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மதிப்பீடு. இதுல உங்களுக்கு மொத்தம் 6 சரியான விடையை தேர்ந்தெடுக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள். அடுத்து குருவினா 2, சிறுவினா 2, சிந்தனை வினா. இதுக்கான விடை என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். மதிப்பீடு. இதுல 1 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். சமூகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நாட்டில் இருக்க எல்லாரையும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பணக்காரங்க, ஏழைங்க, தாழ்த்தப்பட்டவங்க, உயர்த்தப்பட்டவங்க, அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு எதுவுமே இல்லாத ஒரு நல்ல ஒரு சமூகம் அமைய வேண்டும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சமூகம் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். அதாவது ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? அந்த டயர்டுன்றது இங்கிலீஷ், தமிழ் வார்த்தை அசதி. ஸோ 4th ஆப்ஷன் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவென்று. உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து 4th கொஸ்டின், தமிழ் கூட்டல் எங்கள். இதை சேர்த்து எழுதும்போது கிடைக்கக்கூடிய விடை செகண்ட் ஆப்ஷன் ஆ, தமிழெங்கள். அடுத்து 5th ஒன், அமுதென்று. இதை பிரித்து எழுத கிடைக்கும் பொழுது கிடைக்கும் சொல் அமுது கூட்டல் என்று. செகண்ட் ஆப்ஷன் ஆ, அமுது கூட்டல் என்று. 6th ஒன், செம்பயிர். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது இன்பத் தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. இதுல வினைவுன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு விளைவுன்னு வரணும். விளைவுக்கு நீர். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான விடை பாருங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இது சரியான விடை. அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. இப்ப பேர் அப்படின்னா நேர், இதெல்லாம் ஒரே ஓசையை குடிக்கிறது. இதெல்லாம் இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் நேர், அமுதென்று நிலவென்று, பேர் நீர், உயிருக்கு விளைவுக்கு, பேர் ஊர், இளமைக்கு புலவருக்கு, பால் வேல், தமிழுக்கு வாழ்வுக்கு, வான் தேன், உயர்வுக்கு அசதிக்கு, வால் தோல்,
அறிவுக்கு கவிதைக்கு, தோல் வாழ்னு படிக்கலாம், வாழ் தோல்னு படிக்கலாம், அறிவுக்கு கவிதைக்கு. இது எல்லாமே பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருன்னு ஒரே மாதிரி வருது, இந்த இடத்துல ரூன்னு முடியுது. ஸோ முதல் எழுத்து நம்ம பார்க்கக்கூடாது, அந்த கடைசி எழுத்து எப்படி ஒரே மாதிரி முடியுதோ அதெல்லாம் ஏபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அமுதம், நிலவு, மனம். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? விடை, அமுதம், நிலவு, மனம், தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரபி, நவமணிகள் போன்றவற்றை தமிழோடு ஒப்பிடுவேன். சிறுவினா. வினா எண் 1. இன்ப தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. விடை, தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். வினா எண் 2. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? அதாவது நம்ம சமூகத்தோட வளர்ச்சிக்கும் நீர்னா என்ன, தண்ணிக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நீர் இல்லாம வேளாண் தொழில் செய்ய முடியாது, வேளாண்னா என்ன, விவசாயம் செய்ய முடியாது. அது போல நீரின்றி வேளாண் தொழில் விளைச்சல் நிகழாது. நீர் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது. நீர் இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு உயிருக்கும் உயிர் போன்றது நீர். நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன் பெறுவர். இந்த நீரால விளையக்கூடிய அந்த விளைச்சலால தான் மக்கள் பயன்பெறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நீரோட இந்த சமூக வளர்ச்சி எத்தகைய தொடர்புடையது அப்படின்றதுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அடுத்து சிந்தனை வினா. வேல் என்பது ஓர் ஆயுதம், தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது? விடை, வேல் கூர்மையான ஆயுதம், அதை போல தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு மக்களை நல்வழிப்படுத்துகிறது. ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அதே போல் கத்தியின் முனையை விட பீனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியும் இதனையே விளக்கும். அதாவது வேல் அப்படின்றது ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதத்தை குறிக்கும் இல்லையா? இலக்கியம், பாடல், கவிதை இதெல்லாம் இந்த கூர்மையான கருத்துகள் பார்த்தீங்கன்னா வேலோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஆகவே தமிழை வேலோட ஒப்பிடப்படும் பொழுது கத்தியின் முனையை விட பேனாவோட முனை எப்படி இருக்குமா, மிகவும் கூர்மையானதா இருக்கும் அப்படின்னு சொல்றது பழமொழியில சொல்லியிருக்காங்க. இன்ப தமிழ் பாடல்ல உங்களுக்கு மிக மிக முக்கிய வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குருவினால இந்த ஃபர்ஸ்ட் குருவினா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல மிட்டமா இருந்தாலும் சரி, குவார்டர்லி எக்ஸாம் அதாவது டேர்ம் 1ஓட சம்மட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2, நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? இது ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கு அடுத்தது தமிழ் கும்மி, இயல் 1ல தமிழ் கும்மி கவிதை பேழை இருக்கு இல்லையா? இந்த கவிதை பேழையோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். இதோட சொல்லும் பொருளும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை. பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. நூல்வெளியில உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் லெட்டர் கொடுத்தா அதை நல்லா படிச்சுக்கணும். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னெல்லாம் நூல் இயற்றியிருக்காருன்னா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரியான நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு. அது போக தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், அந்த இதழ்கள் எல்லாம் அவர் இயற்றியிருக்காரு சரிங்களா. அதுக்கடுத்து இதில் இருக்க மதிப்பீடு என்னன்னு பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 6 வினா இருக்கு. அடுத்து நயம் உணர்ந்து எழுதுக, அதாவது மோனை சொற்கள், எதுகை சொற்கள், ஏபு சொற்கள்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் குருவினா, சிறுவினா, சிந்தனை வினா. இந்த இந்த லெசன்ல உங்களுக்கு குருவினால பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 1 எக்ஸாம்ல, சம்மட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் மிட்டம்லயும் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான குருவினா. அதுக்கடுத்தது சிறுவினால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிறுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் யாது? இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கான ஆன்சர் என்னன்னு தெளிவாக பார்த்துருவோம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். டேஷ் அடையலாம் அப்படின்னா மேன்மை விடை. செகண்ட் ஆப்ஷன் ஆ த ஆன்சர். மேன்மை அப்படின்னா சிறப்பு அடையலாம், அதோட பொருள் சிறப்பு. கொஸ்டின் நம்பர் 2, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. டேஷ் அப்படின்னா வானம் சுருங்கிவிட்டது. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2,
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. இதுக்கு சரியான விடை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேதினி தான் வரும். மேதினி அப்படின்னா உலகம். இதுல நிலா, வானம், காற்று இதெல்லாம் வரக்கூடாது. இங்க வந்து ஆப்ஷன் வந்து வானம் இருக்கு. இது தவறான விடை. சரியான விடை மேதினி ஆன்சர். உள்ள உலகம் சுருங்கிவிட்டது. ஆனா இங்க ஆப்ஷன்ல மேதினின்னு இருக்கிறதுனால மேதினின்னு எழுதணும். மேதினின்னா உலகம் என்று பொருள். தேர்ட் கொஸ்டின், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஃபோர்த் ஆப்ஷன் செம்மை கூட்டல் தமிழ். ஃபோர்த் ஒன், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். அந்த பாட்டு இருக்கும் இதை சேர்க்கும் பொழுது பாட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், எட்டு கூட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்து, நயம் உணர்ந்து எழுதுக. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்துல ஒரே மாதிரி சொற்கள் வந்தா அதை மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சீர் மோனை அப்படின்னா ஒரே அடியிலேயே வந்து ஒவ்வொரு வார்த்தைகள்ல முதல் எழுத்து. இப்ப கொட்டுங்கடி, கோதையரே அப்படின்னா அந்த கோ எல்லாமே வந்து அந்த காவரிசை உள்ள வார்த்தைகள். அப்ப அதை அண்டர்லைன் பண்ணும். அடுத்து, எட்டு திசை எட்டிடவே. அதுல ஏ முதல் எழுத்து ஒன்றாக இருக்கு. அடுத்தது, ஊழி ஊற்று. அதுல ஊ ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து, ஆழி அழியாமல். ஆவும் எல்லாமே வந்து அகர வரிசை. அடுத்து, பொய் பூண்டவரின் எல்லாமே பாவரிசை. அப்போ பூ. அடுத்து, மெய் புகட்டும் மேதினி. இதுல மாவரிசை மே. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும். அது வந்து எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எழுத்து ஒன்று வந்தால் எதுகை. ஒவ்வொரு அடியிலையும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இரண்டாவது எழுத்து எதெல்லாம் வந்து ஒரே மாதிரி வருதோ அதெல்லாம் எதுகை சொல்லுவாங்க. அது அடி எதுகை. ஒவ்வொரு அடிக்கும் வர்றது அடி எதுகை சொல்லுவாங்க. ஒரே அடியிலே ஒவ்வொரு வார்த்தைகள்ல இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தா அதை வந்து சீர் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அடி எதுகை. கொட்டுங்கடி எட்டு, இரண்டாவது எழுத்து இட்டு. ஊழி ஆழி ரீ சேமா இருக்கு. பொய் மெய் என்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து, சீர் எதுகை. எட்டுங்கடி எட்டிடவே, ஆழி அழியாமலே. இதுல இரண்டாவது எழுத்து சேமா இருக்கு. அடுத்து தேர்ட் கொஸ்டின், பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது இயைபு சொற்கள் ஆகும். அதை எடுத்து எழுத சொல்றாங்க. கொட்டுங்கடி குட்டுங்கடி ரெண்டுமே ஒரே மாதிரியான எழுத்துக்களை கொண்டு முடிகிறது. கொண்டதுவாம், நின்றதுவாம், இதுவுமே வாம்னு முடியுது. பாட்டிருக்கும், காட்டிருக்கும், இருக்கும் முடியுது இல்லையா? இது எல்லாமே இயைபு நயங்கள். அடுத்து குருவினால பாருங்க, தமிழ் மொழியின் செயல்களாக கவிஞர் கூறுவன யாவை? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தமிழ் மொழியின் செயல்கள்னு எழுதிட்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பொய்மை அகற்றும், மனதில் உள்ள அறியாமை என்ற இருளை நீக்கும். பொய்மைனா என்ன? என்னைக்குமே வந்து உண்மையே பேசக்கூடிய ஒரு மொழியா தமிழ் மொழி இருக்கும். பொய்யை எல்லாமே வந்து நீக்கிடும்னு சொல்றாங்க. மனசுல இருக்க அந்த அறியாமன்ற ஒரு இருளை வந்து நீக்கிடும்னு சொல்றாங்க. அன்பு உடையவருக்கு வந்து இன்பத்தை தரும். பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை கற்பித்து அறத்தோட உயர்வை உணர்த்துகிறது. இந்த உலக மக்கள் வாழ்வதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுகிறது. இதெல்லாம் தமிழ் மொழியோட செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2, செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார். எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தமிழோட புகழ் 8 திசைகளிலுமே பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கூறுகிறார். அடுத்து சிறுவினா பாருங்க, கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் என்று கவிஞர் கூறுவதன் காரணம் என்ன? இந்த கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும் மொழி தமிழ் தான் அப்படின்னா எதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, பல ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னும் போது அதை வந்து பல்லாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயே தோன்றிய ஒரு மொழி. அறிவை பெருக்கக்கூட விதமா பல சிறந்த நூல்கள்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியில இருக்கு. அதே போல புகழ்பெற்ற இந்த மொழி இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களாலையும் கால மாற்றங்களாலையும் என்னைக்குமே வந்து அழியாமல் நிலைத்து நிற்கின்ற ஒரு தனிச்சிறப்பு மிக்க மொழியாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகம் சிறந்து வாழறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் கும்மி பாடலின் வழி நீங்கள் அறிந்து கொண்டவற்றை சொந்த நடையில் எழுதுக. நம் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மொழி. அறிவை பெருக்கும் விதமாக பல சிறந்த நூல்களை பெற்றுள்ள மொழி. இந்த புகழ்பெற்ற மொழி இயற்கை மாற்றங்களான கடல் சீற்றங்களாலையும் கால மாற்றங்களாலையும் அழியாம நிலைத்து நிற்கிறதாம். அடுத்தது சிந்தனை வினா, தமிழ் மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும்? பொய்மை எல்லாத்தையுமே அகற்றி மனசுல உண்மையான மனசுல இருக்க அறியாமை எல்லாத்தையும் நீக்கி
அகற்றக்கூடியது மொழி. அன்புடைய பலரோட இன்பம் நிறைந்த ஒரு மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டி உயர்ந்த நல்ல அறத்தை, அறம் அப்படின்னா என்ன, நேர்மையான ஒரு செயல்களை தான் அறம் சொல்லுவாங்க. அந்த அறத்தை எல்லாமே தந்து இந்த உலகமே வந்து சிறந்து வாழ்வதற்கான நல்ல ஒரு சிறந்த வழிகளையும் ஒரு காட்டுற ஒரு மொழியா இந்த தமிழ் மொழி விளங்குகிறதுன்னு சொல்றாங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வளர்தமிழோட புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 13ல மதிப்பீடு பகுதி இருக்கு. மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு. கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. அடுத்தது வாக்கியத்தில் அமைக்க, சொந்த தொடரில் அமைக்க, அது 2 கொஸ்டின் இருக்கு. குருவினால 2 கொஸ்டின், சிறுவினால 3 கொஸ்டின், சிந்தனைவினால 2 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க, இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள். தொன்மை அப்படின்னா ரொம்ப பழைய பொருளை தான் தொன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு சரியான விடை பழமை. ஆப்ஷன் 2 ஆ பழமை. கொஸ்டின் நம்பர் 2, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடப்புறம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம லெஃப்ட்னு சொல்றீங்கல்ல, அதை தான் இடப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரிக்கும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் கூட்டல் புறம். இப்ப இடம் கூட்டல் புறம் சேர்த்தோம்னா இடப்புறம் அப்படின்னு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? சோ தேர்ட் கொஸ்டின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சீர் இளமை, இதை பிரிக்கும் போது சீர் கூட்டல் இளமைனும் வரும். ஆனா அதுல சரியான இலக்கண வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா சீர்மை கூட்டல் இளமை. ஏன்னா இது வந்து ஒரு பண்பு தொகை இந்த வார்த்தை. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின் நம்பர் 4, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிலம்பு கூட்டல் அதிகாரம், இதை சேர்த்து எழுதும் போது சிலப்பதிகாரம் அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் 2 ஆ சிலப்பதிகாரம் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஆப்ஷன் 2 ஆ கணினி தமிழ் விடை. கொஸ்டின் நம்பர் 6, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தமிழ் மொழி போல வேற ஒரு மொழி, இனிமையான மொழி எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவங்க. ஆப்ஷன் 2 ஆ பாரதியார். கொஸ்டின் நம்பர் 7, மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. விலங்குக்கு ஷார்ட்டா இலக்கண வார்த்தை மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மாடு அப்படின்னா அதுக்கு ஆனாக்கா ஆ நிறைன்னுவாங்க, அது ஆ அப்படின்னா மாடை குறிக்கும். அதே போல மா அப்படின்னா அது வந்து விலங்கு குறிக்கும். ஆப்ஷன் 3 இ விலங்கு தான் சரியான விடை. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்கிறோம், அதை யோசிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், நம்ம பேசுறோம். அப்ப அந்த பேசுறதுக்கு என்ன உதவுது, அதுதான் மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அதாவது இலக்கண நூல் உங்களுக்கு நிறைய தெரியும், அதுல ரொம்ப பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம். தொல் அப்படின்னா தொன்மை வாய்ந்தது, தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இப்ப வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து கம்ப்யூட்டர், கணினி அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அது எதன் அடிப்படையில அதை வடிவமைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்கள்னா என்ன, நம்பர்ஸ் பேசிக்ல உங்களுக்கு வந்து எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்தது தொடரில் அமைக்க ஆன்சர் பார்ப்போம். சொந்த தொடரில் அமைக்க தனிச்சிறப்பு. திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது, அதனின் தனிச்சிறப்பு ஆகும். இப்ப திருக்குறள் பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில மட்டும் இல்லாம வேற்று மொழி நாட்டினரும் அவங்க படிக்கிற மாதிரி அவங்களோட மொழிகளிலும் நம்ம திருக்குறளை வந்து மொழி பெயர்த்திருக்காங்க. இதுதான் வந்து திருக்குறளுக்கான ஒரு தனி சிறப்பாகும். நாம் நாள்தோறும் நல்ல பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது நல்லது. நல்ல பழக்க வழக்கம்னா குட் ஹேபிட். நாள்தோறும் அப்படின்னா தினசரி, நம்ம டெய்லியும் வந்து நல்ல பழக்க வழக்கத்தெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது குருவினா, தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? தமிழ் மொழி மூத்த மொழி. இலக்கியங்கள் தோன்றிய பிறகே அவற்றிற்கு இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த நூல் சில 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அறியப்படுகிறது. அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கியங்கள் பல இருந்திருக்க வேண்டும்.
இதனை கொண்டு தமிழ் தொன்மைமிக்க மூத்த மொழி என்பதை அறியலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி, யசோதர காப்பியம், சூளாமணி, நாககுமார காவியம், உதயகுமார காவியம், நீலகேசி. இவை அனைத்துமே தமிழ் காப்பியங்களோட பெயர்களாகும். அதுக்கடுத்தது சிறுவினா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, அக்ரிணை, பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? அக்ரிணை, பாகற்காய் என்னும் சொற்களின் பொருள் சிறப்பு. திணை, திணை அப்படின்னா அது 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் நம் முன்னோர் தாழ்திணை என்று கூறாமல் உயர்வு அல்லாத திணை, அல் திணை, அதுதான் அக்ரிணை என்று பெயரிட்டனர். உயர்திணைக்கு எதிர்ச்சொல்லா அக்ரிணைய எப்படி கொண்டு வந்திருக்காங்க? தாழ்திணைன்னு சொல்லாம அது உயர்வு அல்லாத திணைன்றதுனால அல் திணை என்பது அக்ரிணை அப்படின்னு ஆயிருக்கு. அதுக்கடுத்தது வினாயன் 2, தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தமிழ் ஏன் ஒரு இனிய மொழியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை ஆகியவை ஒருங்கே அமைந்த இலக்கியங்கள் பலவற்றை கொண்டது தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழியில தான் ஓசை இனிமையும், சொல்லோட இனிமையும், பொருளோட இனிமையும் எல்லாமே கலந்து இருக்கு சொல்றாங்க. பன்மொழி கற்ற கவிஞராகிய பாரதியார், பன்மொழி என்றால் என்ன? பல மொழிகளை கற்ற கவிஞராகிய பாரதியார் தமிழ் மொழியின் இனிமையை என்னவென்று கூறுகிறாராம்? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடுகிறார். எனக்கு தெரிஞ்ச மொழிகள்லயே தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழி எங்கேயுமே இல்லை அப்படின்னு பாரதியார் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வினாயன் 3, தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகளில் எழுதுக. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சில மொழிகளே. அதிலும் தமிழ் மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். செம்மொழி என்றால் அப்படின்னா செம்மையான மொழி. ஓகே, தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை மிக எளிமையானது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி அப்படின்னா என்ன அர்த்தம்? வலப்பக்கமா சுழிக்கிறது. இடப்பக்கம்னா லெஃப்ட், வலப்பக்கம்னா ரைட்டு. ஸோ ரைட் சைடே சுழிச்சு எழுதுற மாதிரி தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழை கொண்ட மொழியாகும். முத்தமிழ்னா என்ன? இயல், இசை, நாடகம், இததான் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய வகுப்பு போகும்போது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் மொழி சொல் வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாகும். அடுத்த தலைப்பு சிந்தனை வினா. தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பது பற்றி உங்கள் கருத்து யாது? உங்கள் கருத்து அப்படின்னா இது ஓனா நீங்க எழுதுறதுதான். தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளிய மொழி. தமிழ் எழுத்துக்கள் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், குவித்தல் ஆகிய 3 எளிய இயக்கங்களால் உயிர் ஒலிகள் 12ஐயும் எளிமையாக ஒலிக்க இயலும். நாக்கு, உதடு, பல், அன்னம் ஆகிய பேச்சுறுப்புகளின் உதவியால் காற்றை அடைத்தும் வெளியேற்றியும் மெய் ஒலிகளை ஒலிக்க இயலும். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவையே உயிர் மெய் ஒலிகள். உயிர், மெய் ஆகியவற்றின் அடிப்படை ஒலிப்பு முறைகளை அறிந்தால் 216 உயிர்மெய் எழுத்துக்களையும் எளிதாகவே கற்கலாம். எழுத்துக்களை கூட்டி கூட்டி ஒலித்தால் தமிழ் படித்தல் இயல்பாக நிகழும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிமையானது. இடப்புறமிருந்து வலப்புறமாக சுழித்து எழுதுவது குழந்தைகளின் இயல்பு.
இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளம் சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. இதன் மூலம் தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் எளியது என்பதை அறியலாம். அடுத்த வினா, தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம் தருக. வளர்மொழி அப்படின்னா வளர்கின்ற மொழின்னு சொல்றாங்க. அதற்கான விடை என்னன்னு பார்ப்போமா? தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழ். எனவே தமிழ் மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறேன். சோ இந்த பதிவுல நாம குருவினாக்கான விடை என்ன, சிறுவினாக்கான விடை என்ன, சிந்தனை வினாக்கான விடை என்ன, அடுத்தது சொந்த நடையில் எழுதுக, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அடுத்தது fill in the blanks, இதற்கான ஆன்சர்லாம் என்னன்னு அப்படின்றத தெளிவா பார்த்திருக்கோம் இல்லையா? கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பிளீஸ் ஆன்டிக்காக ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க செல்லுங்களா. தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தமிழ் கும்மியும் இன்ப தமிழும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விரிவானம் கனவு பலித்தது கடிதம். இந்த பதிவுல இந்த கனவு பலித்ததற்கான விடை என்ன அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. இந்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொடுத்துருக்க இந்த விரிவானத்துக்கான விடை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கனவு பலித்தது கடித கருத்துக்கள். இன் சுவை. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தாள். அவ்விருப்பம் நிறைவேறியது. ஆம், அவள் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இளம் ஆராய்ச்சியாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இன்சுவை அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததனால் தன் இலக்கை அடைவது கடினமானது என எண்ணினாள். ஆனால் அவளுடைய அத்தையின் ஊக்குவிப்பினால் தன் இலக்கை அடைந்தாள். அவங்க அத்தை அவங்கள ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஊக்குவிச்சு தமிழ் மீடியம் படித்தாலும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊக்குவிச்சதுனால அவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் சிறப்பாக பணியாற்றியிருக்காங்கன்னா அறிவியல் துறையில் அவங்க பணியாற்றணும் அப்படின்னு விருப்பம் கொண்டிருந்தாங்க. அதே போல் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இளம் ஆராய்ச்சியாளராக பணிக்கு சேர்ந்திருக்காங்க. பணினா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அரசு வழியில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில், அதாவது தமிழ் மீடியம் படித்ததுனால அவங்களோட லட்சியத்தை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சந்தேகத்தோடயே இருந்திருக்காங்க. சாதனையாளர்கள். சாதனை புரிவதற்கு மொழி தடை இல்லை. கணித மேதை ராமானுஜம், மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் தலைவர் சிவன், இஸ்ரோ அறிவியல் அறிஞர் வளர்மதி போன்றோர் தம் தாய்மொழி தமிழில் பயின்ற சாதனையாளர்கள். இவங்க எல்லாருமே சாதனையாளர்கள் தான். ஆனா எல்லாருமே எந்த மொழியில படிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில தான் படிச்சிருக்காங்க. அதனால தமிழ் மொழியில நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளால பெருசா சாதிக்க முடியாது அப்படின்ற கவலையை யாருமே கொள்ள வேண்டாம். தமிழர்களின் அறிவியல் சிந்தனை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்ததுதான் உலகம் என்பது அறிவியல் உண்மை. இந்த கருத்தினை தொல்காப்பியரும் தமது தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு, விசும்புனா வானம், 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளனர். இந்த உலக உயிர்களை ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையும் வகைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க இந்த 5 என்னன்னா, நிலம்னா என்ன, பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த இடத்த தான் நிலம் சொல்றோம். நெருப்பு, தீனா, நீர் தெரியும், வளினா காற்று, விசுமனா வானம், இது எல்லாமே கலந்தது தான் இந்த உலகம்னு சொல்றாங்க. இது எல்லாமே கலந்தது
ஒரு ஒரு அறிவியல் உண்மையாகவும் இருக்கிறது. இது வந்து அறிவியல் சிந்தனையில தமிழர்களோட கண்டுபிடிப்பாகவும் இருக்கு. இலக்கியங்கள் கூறும் சான்றுகள். கடல் நீர் ஆவியாகி பிறகு மேகமாகி பின்னர் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் உண்மையை பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இன்னைக்கு வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகி அதுதான் வந்து மழையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த காலத்துல பழங்கால இலக்கியங்கள்லயே இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது எந்த பாடல்லன்னு பாத்தீங்கன்னா, கார் 40 பாடல்ல கடல் நீர் முகந்த கமஞ்சூழெழி இந்த பாடல்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அறுவை மருத்துவம். போரில் புண்பட்ட வீரரின் மார்பை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஒரு போர்ல புண்பட்டு வீர தழும்புகளோடு இருந்த ஒரு வீரரோட மார்பை பார்த்தீங்கன்னா வெண்ணிற ஊசியால தைத்த செய்தியை வந்து 10 ஒரு நூல்ல சொல்லியிருக்காங்களாம். நெடு வெள்ளூசி நெடு வசி பறந்தவடு சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே அறிவியலோட முன்னேற்றம் இல்லாத காலத்திலேயே வெண்ணிற ஊசியால தைக்கிறதும் புண்ணை வந்து நரம்பினால தைக்கிறதும் இங்க நற்றிணையில சொல்லியிருக்காங்க, 10 சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஞ்ஞானம் இன்று வளர்ந்திருந்தாலும் பழங்காலத்திலிருந்தே நம்ம வந்து விஞ்ஞானத்துல சொல்லக்கூடிய அனைத்து செயல்களையும் நம்ம வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்லக்கூடிய கருத்து. கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இலக்கணத்துக்கான வினாவிடைக்கான மதிப்பீடு பகுதி பார்க்கலாம். இதை தொடர்ந்து மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். அது ஆ என்ற எழுத்துக்கு 1 மாத்திரை, தூ என்ற மாத்திரை எழுத்துக்கு 1 மாத்திரை. ஏன்னா குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் 1 மாத்திரை, அதனால அது 2 மாத்திரை அளவுள்ள சொல். அது 2 மாத்திரை அளவுள்ள ஓர் சொல் அப்படின்னா தீ. தீ அப்படின்னும் போது அது நெடில் எழுத்து. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். ஆ என்பது 1 மாத்திரை, அக் என்பது அரை மாத்திரை, தூ என்பது 1 மாத்திரை. ஆக மொத்தத்துல இதுக்கு 2½ மாத்திரை. குருவினா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? விடை. தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். மெய் எழுத்துக்களை 3 வகை இலக்கணங்களாக வகைப்படுத்தி எழுதுக. வல்லினம் இக் இச் இட் இத் இப் இர். மெல்லினம் இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன். இடையினம் இ இர் இல் இவ் இழ் இல். தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. அடுத்த தலைப்பு மொழியை ஆள்வோம். இதுல உங்களுக்கு கேட்டும் பார்த்தும் உணர்கன்னு சொல்லியிருக்காங்க. இனிய தமிழ் பாடல்களை கேட்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் தலைப்புகளில் 1 நிமிடம் பேசுக. தமிழ் எளிது, தமிழ் புதிது 12. இதெல்லாம் உங்களுக்கு பாடப்பகுதியில கேட்க மாட்டாங்க. சொல்ல கேட்டு எழுதுகன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுதான் நீங்க படிக்க வேண்டியது. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, சுருங்கச் சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே டேஷ் அடிப்படை உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? விடை உணவு, உடை, உறைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. விடை சுத்தம்.
பிற மொழி கலப்பின்றி பேசுக. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். ஆய்ந்தறிக. பெயரில் தலைப்பெழுத்தை பல வகையாக எழுதுகிறோம். எஸ் இனியன், எஸ் இனியன், சா இனியன். இவற்றுள் சரியானது எது, ஏன்? விடை சரியானது சா இனியன். பெயரும் பெயரின் தலைப்பெழுத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும். பெயரை தமிழிலும் பெயரின் தலைப்பெழுத்தை ஆங்கிலத்திலும் எழுதுவது தவறு. அடுத்த தலைப்பு கடிதம் எழுதுக. விடுப்பு விண்ணப்பம். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் குவார்டர்லிலையும் ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்லையும் இந்த விடுப்பு விண்ணப்பம் கண்டிப்பாக கேட்பாங்க. அழகாக நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனுப்புனர் பூங்கோதை, 6ஆம் வகுப்பு, ஆ பிரிவு, அரசினர் உயர்நிலைப்பள்ளி, அண்ணா நகர், சென்னை 40. பெறுநர் வகுப்பாசிரியர் அவர்கள், 6ஆம் வகுப்பு, ஆ பிரிவு, அரசினர் உயர்நிலைப்பள்ளி, அண்ணா நகர், சென்னை 40. இந்த அனுப்புனர்ன்ற இடத்துல உங்களோட பெயரை குறிப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களோட அட்ரஸ் உங்கள் பள்ளியோட அட்ரஸும் கொடுக்கலாம். பெறுநர் இடத்துல இந்த அட்ரஸும் கொடுக்கலாம், இல்லை உங்களோட ஆசிரியரோட அட்ரஸும் கொடுக்கலாம். மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா, வணக்கம். எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 2 நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே உங்களுக்கு கொஸ்டின் அந்த லீவுக்கு தமிழ்ல வர வார்த்தை விடுப்பு. அதை தான் லீவை விடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதணும். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள மாணவி பூங்கோதை. இடம் முகப்பேர். இது பழைய அட்ரஸ். நீங்கள் என்னைக்கு இதை எழுதுறீங்களோ அன்னைக்கு உள்ள நாட்களை அன்னைக்கு உள்ள நாளை அங்கே குறிப்பிடுங்க. அடுத்து மொழியோடு விளையாடு. திரட்டுக. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. கருமை, இனிமை, பொறுமை, பெருமை, இளமை, சிறுமை, கல்லாமை, வறுமை, தனிமை, உவமை, அருமை, உண்மை, இல்லாமை, பன்மை. சொல்வளம் பெறுவோம். கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. கரும்பு என்ற சொல்ல இருந்து உருவாக்கக்கூடிய சொல் பார்த்தோம்னா கரு, கம்பு. கவிதையில கவி, விதை, கதை, தை. பதிற்று பத்துனா பதி, பத்து, பற்று. பரிபாடல்னா பரி, பாடல், பா, பால், பாறை. 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, விண். இதில் உங்களுக்கு உதாரணம் பாருங்க. விண்மீன். இதே போல எல்லா வார்த்தைகளும் சேர்த்து எழுதணும். மொழி நூல், தமிழ் மொழி, எழுதுகோல், கண்மணி, நீதி நூல், தமிழ்மணி, மீன் கண், தமிழ் மாலை, தமிழ் நூல், விண்வெளி, மணி மாலை. பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக. அன்பு தருவது தமிழ், ஆற்றல் தருவது தமிழ், இன்பம் தருவது தமிழ், ஈடு இல்லாதது தமிழ், உவகை தருவது தமிழ், ஊக்கம் தருவது தமிழ், என்றும் வேண்டும் தமிழ், ஏற்றம் தருவது தமிழ். கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டுபிடிக்க. இந்த கட்டங்களில் என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அது மறைஞ்சுள்ளதை நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். விடை பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர், வாணிதாசன், சுரதா, ஔவையார். நிற்க அதற்கு தக. நான் தாய்மொழியிலேயே பேசுவேன், தாய்மொழியிலேயே கல்வி கற்பேன், தமிழ் பெயர்களையே சூட்டுவேன். கலைச்சொல் அறிவோம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ். இணையம் இன்டர்நெட், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தேடுபொறி சர்ச் என்ஜின். தொடுதிரை டச் ஸ்கிரீன், முகநூல் ஃபேஸ்புக், செயலி ஆப், உலனம் வாட்ஸ்அப், மின்னஞ்சல் இமெயில். இந்த பதிவில் நம்ம 6th தமிழுக்கான டேர்ம் 1ல் இயல் 1 முழுமையாக பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.